Welcome to Aurobindo Vidyalay's Swasthya, or Arogya Sangamam. Today, it's all about intellectual health. We are here to focus on nurturing our minds and intellectual well-being. I extend a warm welcome to our distinguished guest, Aravind Pasupati sir. I have read about you and heard your talks, and I'm so eager to hear from you today. On behalf of our entire school, we would like to congratulate you for your remarkable Guinness World Record. It is an honor to have the board members, yes, that deserves a clap, Guinness Record Achievement. It is an honor to have the board members of our Vivekananda Educational and Charitable Trust with us today. Chairman Vadiganathan sir, Treasurer Auditor Thangavel sir, Secretary Sendil sir. You have never hesitated to give your time, energy and effort for the welfare of our school. You are our biggest support and we truly cherish working with you all. And a special welcome to Sangeeta Muthusamy ma'am. We are so delighted to have you join us today. And to all of our parents, thank you for joining us this evening. Your presence here helps in making this event a memorable and enriching one for everyone involved. Intellectual health. Intellect, அப்படினா என்ன? Mind, brain, நம்ம thinking and understanding capacity. தமிழ்ல அறிவாற்றல்னு சொல்லலாம். நான் யூஎஸ்ல மாஸ்டர்ஸ் எஜுகேஷனல் சைக்காலஜியில் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச கோர்சஸ் நம்ம மூளை வளர்ச்சியை பற்றி, நம்மளோட பிரெயின் வந்து ஒரு புது விஷயத்தை கற்றுக்கையில் எப்படி பிஹேவ் பண்ணுது, எப்படி ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறது கற்றுக்கிட்டது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கருத்தை வச்சு தான் நம்ம ஸ்கூலில் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம ஸ்கூலில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் யோசித்து ஆராய்ந்து ரிசர்ச் பண்ணி இதுதான் நம்ம குழந்தைகளுக்கு சிறந்தது அப்படிங்கிற அடிப்படையில் முடிவு எடுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஏன் இப்படி நம்ம ஸ்கூலில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு எங்கிட்ட கேளுங்க, நம்ம டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக கேளுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸான நீங்கள் என்கிட்ட அடிக்கடி கேட்குற 5 விஷயங்களை அந்த கேள்வி உங்கள் முன்னாடி வச்சு அதுக்கான ஆன்சர்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எஸ்பெஷலி இங்கே நிறைய ப்ரீகேஜி பேரண்ட்ஸ் உட்காந்துட்ருக்கீங்க. இன்னைக்கு ப்ரீகேஜி எல்கேஜியில் வந்து நம்ம ஏன் நிறைய எழுத வைக்கிறது இல்லை நம்ம குழந்தைகளை அப்படின்னு சொல்லிட்டு, நிறைய ரைட்டிங் இல்லை, 100 வரைக்கும் எழுத வைக்கிறது இல்லை, 1000 வரைக்கும் எழுத வைக்கிறது இல்லை, வேர்ட்ஸ் கொடுக்கறது இல்லை, சென்டென்சஸ் எழுத வைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம மூளை வளர்ச்சியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். பிரெயின் டெவலப்மெண்ட். குழந்தை பிறக்கையில் 100 கோடி பிரெயின் செல்ஸோடு அந்த குழந்தை பிறக்குது. ஃபர்ஸ்ட் 2 வருஷத்தில் அந்த பிரெயின் செல்ஸ், இப்போ நீங்கள் பிரெயின் செல்ஸ் எல்லாம் நிறைய புள்ளிகள் மாதிரி வச்சுக்கோங்க, சின்ன சின்ன டாட்ஸ். அந்த ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது, ஒரு ஒயர் மாதிரி, ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளி கனெக்ஷன், சைனாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயம் அந்த குழந்தை புதுசாக அனுபவிக்கல, அவங்க 5 புலன்கள் 5 சென்சஸ்னால புதுசாக பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், ஒவ்வொரு விஷயம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணையில் ஒரு புது கனெக்ஷன் ஃபார்ம் ஆகுது. ஒரு பிரெயின் செல்லேருந்து இன்னொரு பிரெயின் செல், 100 கோடி பிரெயின் செல்ஸ் இருக்குன்னு நம்புகிறாங்க. ஒவ்வொரு செகண்ட்லேயும் 10 லட்சம் கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த கனெக்ஷன்ஸ், ஒவ்வொரு கனெக்ஷன்ஸும் எப்படி ஆக்டிவேட் ஆகுது, ஒவ்வொரு சென்ஸ் மூலயமா ஒரு குழந்தை ஒரு புது விஷயம் கற்றுக்கையில் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் இது நம்மளோட எக்ஸ்பான்சிவ் பிரெயின் டெவலப்மெண்ட். 10 லட்சம் கனெக்ஷன்ஸ் பெர் செகண்ட் நடக்குது. இப்படி ஒவ்வொரு கனெக்ஷன் நடக்கிறதும் அது திருப்பி திருப்பி அந்த குழந்தை பண்ணையில் அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரென்தன் ஆகுது. அப்புறம் ஒரு கட்டத்தில் 2 வயசில் என்ன ஆகுது, இப்போ நம்ம பார்க்குற 2 வயசு 3 வயசு குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற பிரெயின் கனெக்ஷன்ஸ் விட 2 மடங்கு 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. இது ஏன்? குழந்தைங்க பெருசாக வளர வளர பிரெயின் கனெக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே தான் வரணும். ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுக்கு விட பிரெயின் கனெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. இது எதனால் அப்படின்னா நியூரல் ப்ரூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்க எப்படி நம்ம செடியெல்லாம் மரம் வந்து நல்லா வளரணும்னா சில கிளைகள் வெட்டி விடுவோம், காஞ்சி போன கிளைகள் வெட்டி விடுவோமோ, அதே மாதிரி நம்ம மூளை இத்தனை கனெக்ஷன்ஸ் வச்சு அவங்களால அந்த மூளைனால மெயின்டைன் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால கிளைகள் வெட்டுற மாதிரி நியூரல் ப்ரூனிங்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாத கனெக்ஷன்ஸ், எதெல்லாம் அந்த குழந்தைக்கு தேவைப்படாத கனெக்ஷன்ஸ், பெரும்பாலும் நிறைய இது பயன்படுத்தாத கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த சயின்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் என்னென்னலாம் அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குறீங்களோ அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் நிலச்சி நிற்கும், மற்றதெல்லாம் ஃபேடாகி போயிடும். ஸோ குழந்தைகளோட ஸ்கில்ஸு, டேலண்ட்ஸு, கேள்வி கேட்கும் திறன், க்ரியேட்டிவாக யோசிக்கிறது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, இமேஜினேஷன் டெவலப் ஆகுது, இது எல்லாமே இந்த முதல் 2 வருஷத்தில் நம்மளுக்கு நிறைய குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும். 2 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் இந்த நியூரல் ப்ரோனிங் பெரும்பாலும் பரிசாக நடக்குது. 10 வயசுக்கு மேலே இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ 2 வயசுக்கு மேலே 5 வயசுக்குள்ளே பெரும்பாலான இந்த நியூரல் ப்ரோனிங் நடக்குதுங்கிறாங்க.
அந்த டைமில் நீங்கள் 3 to 5 வயசு இந்த கேஜி சமயத்தில் ஒரு குழந்தைய ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார வச்சு பல மணி நேரம் எழுத வச்சா இப்போ நான் சொன்னதை வச்சு அந்த மூளையில் என்ன நடக்கும்னு நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. நம்ம கிட்ஸோட பாடிஸ் நாட் மேட் டு சிட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். அவங்களோட குட்டி குட்டி விரல்கள் பென்சிலை பிடிச்சி ரொம்ப நேரம் உட்காரதுக்காக அந்த விரல்கள் இல்லை. நிறைய மூவ்மெண்ட் இருக்கணும், மாவு பிசையணும், மண்ணில் விளையாடணும். நம்ம ஸ்கூலில் ஃபண்டமெண்டல்ஸ் நிறைய சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ 1லேருந்து 20 சொல்லி கொடுத்தாலும் அது ஆழமாக சொல்லிக் கொடுக்குறோம். 5க்கும் 6க்கும் 7க்கும் என்ன வித்தியாசம், ஏன் 6 விட 5 கம்மி, 6 விட 7 ஏன் பெருசு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். எஸ்டிமேஷன், ஒரு கையில் நான் 5 கல் வச்சிருந்து இன்னொரு கையில் 15 கல் வச்சிருந்தா குத்து மதிப்பு அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியணும். இந்த கையில் ஒரு 4லேருந்து 7 கல் இருக்குது, இந்த கையில் ஒரு 12லேருந்து 17 கல் இருக்குதுன்னு, இந்த கையில் ஒரு 2, இந்த கையில் ஒரு 100 கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்க சொல்லுவாங்க. நான் புது அட்மிஷன் வரவங்களுக்கெல்லாம் சின்ன இந்த மாதிரி டெஸ்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பண்ணையில் 5வது படிக்கிற 6வது படிக்கிற குழந்தைகள் கூட அந்த நிதானமாக ஒரு எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு ஆழமாக சொல்லித்தரணும். இது தெரிஞ்சுக்கிட்டா, இந்த ஃபண்டமெண்டல் புரிஞ்சுக்கிட்டா அவங்களால 1லேருந்து 100 வரைக்கும் 1000 வரைக்கும் அவங்க பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருக்க முடியும், புரிஞ்சு செய்ய முடியும். சவுண்ட்ஸும் அதே மாதிரி தான். ஆப்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆப்பிள் சவுண்டு. ஸோ ஒவ்வொரு நம்ம சுற்றி இருக்கிற உலகத்தில் சுற்றி இருக்கிறது நம்ம மொழியால் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு சென்டென்ஸும் அது வார்த்தைகள் கோர்க்கப்பட்டு அந்த சென்டென்ஸ் உருவாகுது. ஒவ்வொரு வேர்டுக்கும் எழுத்து, அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சத்தம் இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டா ரீடிங், மேத் இதெல்லாம் இயல்பாக அவங்களுக்கு ஃபண்டமெண்டலாக நல்லா புரிய வரும். ஒரு வாரம் கிரேட் 1ல் எடுக்கிற விஷயம் 1 மாதம் 2 மாதம் எடுக்கும் கேஜியில். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டா அவங்க கிரேடுக்கு போக போக இதெல்லாம் ஈஸியாக வந்துடுற விஷயம். ஸோ நம்ம கேஜியில் வாட் வி ஃபோக்கஸ் ஆன் இஸ் அவுட்டோர் லேர்னிங், ப்ளே டைம், ஸ்டோரி டெல்லிங், கிராஃப்ட்ஸ், மியூசிக், டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறத அளவாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மற்ற பல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா we understand how the brain functions. அவங்களோட கனெக்ஷன்ஸ் எந்தெந்த இடத்துல நம்ம இருப்பணும், ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பிரெயின் டெவலப் பண்ணணும்னா அத்தனையும் நம்ம டார்கெட் பண்ணணும்னு புரிஞ்சு இந்த மாதிரி பலவேறு ஆக்டிவிட்டீஸ் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். 10 வயசு வரைக்கும் நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். ECA கிளப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 10 years அப் டு எலிமெண்ட்ரி ஏஜில் இருக்கிற வரைக்கும் பல ஆக்டிவிட்டீஸ் சூஸ் பண்ணி கிட்ஸ் பண்ணுறாங்க. 6th போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ, அவங்களுக்கு என்ன டேலண்ட்டோ, என்ன பிடிச்சதோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து குழந்தைக்கு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 2வது கேள்வி, ஏன் நம்ம அதிக அளவில் ஹோம்ஒர்க் கொடுக்கறது இல்லை? கேட்டுட்டு ஹோம்ஒர்க்கே இல்லை, அதுக்கு மேலே ரொம்ப ஜாஸ்தியாக ஹோம்ஒர்க் கொடுக்கறது இல்லைன்னு நிறைய கேட்டிருக்கீங்க. 100கணக்கான ஸ்டடீஸ் இருக்குது. ஜென்ரல் ட்ரெண்ட் என்னன்னா இந்த ஸ்டடீஸ்லாம் இருந்து 9வதுலேருந்து 12வது வரைக்கும் ஸ்ட்ராங் காரலேஷன் இருக்குது. ஹோம்ஒர்க் பண்ணுற குழந்தைங்க அகடமிக் பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங் காரலேஷன். ஹோம்ஒர்க் பண்ணுற குழந்தைங்க அகடமிக்காக தேர் பர்ஃபார்மிங் வெல். 6லேருந்து 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் காரலேஷன் ஆகல. சில குழந்தைங்க நல்லா பண்ணுறாங்க, சில குழந்தைங்க நல்லா பண்ணுறதில்ல. ஹோம்ஒர்க் கொடுத்த குழந்தைங்க எல்லாருமே ஸ்டடீஸில் நல்லா இருக்கிறாங்க, ஸ்கூலில் சக்ஸஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் காரலேஷன் இல்லை. 3வதுலேருந்து 5வது எடுத்துக்கிட்டிங்கன்னா காரலேஷனே இல்லை. ஹோம்ஒர்க் பண்ணுற டைமுக்கும் ஹோம்ஒர்க் பண்ணுற குழந்தைகளுக்கும் அகடமிக் சக்ஸஸ்க்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்குது. இதே K to 2 குழந்தைங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணுற டைமுக்கும் அகடமிக் சக்ஸஸ்க்கும் நெகட்டிவ் காரலேஷன் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுற குழந்தைங்க அகடமிக் சக்ஸஸ் அண்ட் ஸ்கூல் சக்ஸஸ் தலைகீழாக மாறுது. ஏன்னா போக போக அவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே ஒரு வெறுப்பு வந்துடுது. அதனால் அவங்க லேட்டர் ஆன் இன் லைஃப் அவங்களோட அகடமிக் சக்ஸஸ் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. பிஸி ஒர்க் ஹோம்ஒர்க் கிடையாது. ஏதோ ஒன்று வச்சு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள பிஸியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது ஹோம்ஒர்க் கூட கிடையாது. ஹோம்ஒர்க் அர்த்தமுள்ளதாக இருக்கணும். 3வதுலேருந்து நம்ம கொடுக்குறதும் நிறைய மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அந்த குழந்தைக்கு வீட்டுக்கு அன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்களா தனியாக ஹோம்ஒர்க் பண்ணணும். நிறையா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணாதீங்க, டியூஷன் அனுப்பாதீங்க. குழந்தைக்கு வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு வச்சு தான் அடுத்த நாள் அவங்க டீச்சர்ஸ்க்கு தெரியும் அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, என்ன புரியல, திருப்பி இன்னும் என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யங் கிட்ஸ், சின்ன குழந்தைகளுக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்ட் டைம் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லதில்லை. ஃப்ரீயாக விடணும், நிறைய விஷயங்கள் அவங்களா யோசிச்சு பண்ணணும். அதனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய டைம் ஃபேமிலிஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண விடுங்க, விளையாட விடுங்க. குழந்தைகளுக்கு போர் அடிக்கணும். போர் அடிக்காமல் பார்த்திங்கன்னா, போர் அடிச்சுன்னு சொன்னோன்னே செல்ஃபோன் கொடுக்குறது, டிவி ஆன் பண்ணி விடுறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. போர்டம் அப்படிங்கிறதுலேருந்து தான் அந்த க்ரியேட்டிவிட்டியே டெவலப் ஆகுது அப்படிங்கிறதும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்ஸ் ஹாவ் டு பி போர்டு. உங்கள் குழந்தையோட ஆரோக்கியம், உங்கள் குழந்தையோட மூளை வளர்ச்சி இதில் உங்களுக்கு அதிக அக்கறை இருந்ததுன்னா தயவு செஞ்சு செல்ஃபோனை அவங்க கையில் கொடுக்காதீங்க. எஸ்பெஷலி K to 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தேவையே இல்லை. இதுக்கு மேலே நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல விரும்பலை. அண்ட் சில பேரண்ட்ஸ் கேட்பீங்க, சரி எப்படி இருந்தாலும் ஹோம்ஒர்க் பண்ணணும்ல, 3வது 4வது 5வது ஹோம்ஒர்க் பண்ணணும், அப்போ ஏன் LKGலேருந்தே அது அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், 2 வயசு 3 வயசில் டைப்பர் போட முடியாது, டாய்லெட் தான் போகணும். அப்படியே நம்ம 6 மாதத்துலேருந்தே பழக மாட்டேங்கிறோம். ஒவ்வொரு டெவலப்மெண்டல் ஏஜில் ஒவ்வொரு குவாலிட்டி, ஒவ்வொரு ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட் அந்த குழந்தைக்கு வருது. ஸோ அதுக்கான அப்ராப்ரியேட் இதை நம்ம கொடுக்கணும். அண்ட் இது இப்படியே இருக்க போகிறதில்ல. 3ஆவதுலேருந்து 5ஆவது நம்ம குழந்தைக்கு அப்ராக்சிமேட்லி 1 hour ஆஃப் ஹோம்ஒர்க், 6th and above we give about 1.5 hours ஆஃப் ஹோம்ஒர்க். 9th வந்ததுக்கப்புறம் நம்ம நேஷனல் லெவல் பிளே கிரவுண்டில் நம்ம குழந்தைகளுக்கு என்ன தேவையோ, நீட், ஜேஇ கோச்சிங், இந்த வருஷம் நம்ம ஆகாஷ் பைஜூஸ் கூட டைப் பண்ணியிருக்கிறோம். TNPSC and UPSC கோச்சிங், AI and அதர் ஸ்கில்ஸ் சப்ஜெக்ட்ஸ் ட்ரைனிங் ஆஃபர் பண்ணுறது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரியர் கைடன்ஸ் கோச்சிங் கொடுத்து அவங்க என்ன பாதையில் போகணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கைட் பண்ணி அதுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்கில்ஸ் அண்ட் கோச்சிங் அண்ட் ட்ரைனிங் கொடுத்து நம்ம 9th to 12th ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். 3ஆவது கேள்வி, பேரண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க, டெய்லி ஒரு 10 கொஷின் ஆன்சர் கிளாஸ் ஒர்க்கில் ஹோம் ஒர்க்கில் எழுதி கொடுங்க. அடுத்த நாள் அவங்க நல்லா அதை படிச்சுட்டு வரட்டும், அடுத்த நாள் கொஷின் கேளுங்க, அவங்க ஆன்சர் பண்ணிட்டு டெய்லி டெஸ்ட் வைங்க அப்படின்னு. நான் அந்த பேரண்ட்ஸ் கிட்டே சொல்ல, அது சரியில்லைங்க மேம், 10 கேள்வி ஆன்சர் அதை மனப்பாடம் பண்ணி அடுத்த நாள் அதை அப்படியே டெஸ்ட்டில் எழுதுறது அப்படிங்கிறது நம்ம குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கு நல்லதில்லை. அப்புறம் நம்ம திருக்குறள் மனப்பாடம் சொல்லுவோம், மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் மனப்பாடம் சொல்லுவோம். அதே பேரண்ட்ஸ் வருவாங்க, நீங்கள் தானே சொன்னீங்க மனப்பாடம் பண்ணுறது நல்லது இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இதை மனப்பாடம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு. மனப்பாடம் பண்ணுறது நல்லது இல்லைங்கிறது இல்லை, ஆனால் எதையே நம்ம மனப்பாடம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல we have to pay attention to. மந்திரங்கள், ஸ்லோகங்கள் மெமரைஸ் பண்ணால் நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லாங் டேர்ம் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி அந்த குழந்தைகளுக்கு நிறைய ஜாஸ்தியாக இருக்குது. திங்கிங் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, vocabulary இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு ரீடிங் பேசேஜ் எடுத்துகிட்டு where did Johnny lose the dog? Johnny lost the dog at the park அப்படின்னு அதே கேள்வி அதே ஆன்சர் மெமரைஸ் பண்ணிட்டு திருப்பி அதை அடுத்த நாள் டெஸ்ட்டில் வாந்தி எடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்ஃபேக்ட் இதுதான் கற்றல் அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அந்த கற்றல் மேலே மிகப்பெரிய வெறுப்பு வரும். நம்ம குழந்தைகளுக்கு லைஃப் லாங் லேர்னிங் இருக்குன்னு சொல்கிறோம், கற்றுக்கிட்டே இருக்கணும். அந்த கற்றல் ஆர்வம் எப்போவுமே இருக்கணும், கடைசி மூச்சு எடுக்கிற வரைக்கும் அவங்க ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டே இருக்கணும். அதனால் மெமரி அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கூலில் ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கிட்ஸ் என்ன மெமரைஸ் பண்ணணும்னு வச்சுருக்கோம். மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ், திருக்குறள், பாரதியார் பாடல்கள், கண்ட்ரீஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் அப்படின்னு நிறைய மெமரைஸ் பண்ண வைக்கிறோம். ஆனால் அந்த மெமரைசேஷனுக்கு பின்னால் அதோட அர்த்தம் என்னன்னு சொல்கிறோம். மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் மெமரைஸ் பண்ணதுக்கு முன்னே 4 4 16னா 4 + 4 + 4 + 4 இதுதான் மல்டிப்ளிகேஷன். திஸ் இஸ் ரெப்படேட்டிவ் அடிஷன் இஸ் வாட் இஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம மனப்பாடம் பண்ண வைக்கிறோம். அதனால் இந்த கன்ஃபியூஷன்ஸ் நிறைய தடவை வந்திருக்கு. மனப்பாடம் பண்ணுறது நம்ம குழந்தைகளுக்கு மிக முக்கியமானது, மூளை வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. ஆனால் நம்ம எதை மனப்பாடம் செய்ய வைக்கிறோம் அப்படிங்கிறது நிறையாவே கவனம் செலுத்துகிறோம். 4ஆவது கேள்வி, ஏன் நம்ம ஸ்கூலில் நிறைய காம்படிஷன்ஸ் வைக்கிறதில்ல? காம்படிஷன் அப்படின்னாலே எல்லார்த்த விட நீ பெட்டராவா, எல்லார்த்த விட நீ ஜெயிச்சு காட்டு, நீ டாமினன்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் காம்படிஷன். கொலாபரேஷன்னா எல்லாத்து கூட சேர்ந்து நீ ஜெயிச்சு வா, எல்லாத்து கூடயும் சேர்ந்து நீ ஒரு அவுட்கம் கொண்டு வா அப்படிங்கிறது. பேசிக்காக இதுதான் என்னோட விடை. பட் இன்னும் கொடுக்கணும்னா, காம்படிஷன் அப்படின்னு ஒன்று வரையில் நம்ம பாடியில் அட்ரினலின் உற்பத்தி ஆகுது. அந்த அட்ரினல் மூலியமாக என்னோட ஷார்ட் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஆகும். நான் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண முடியும், நிறைய என்னால் யோசிக்க முடியும். அதுக்கப்புறம் அப்படி நான் அதை யோசிச்சு அதை நல்லா பண்ணி ஜெயிச்சிட்டேன்னா டோப்பமீன் அப்படிங்கிற ஒரு ரிவார்ட் ஹார்மோன் எனக்கு செக்ரேட் ஆகுது. எனக்கு நிறைய சந்தோஷம் கொடுக்கும் நான் ஜெயிச்சிட்டேன்னு. திருப்பி அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் போகணும்னு ஆசை வரும், திருப்பி போய் ஜெயிக்கணும்னு அந்த ஆசை வரும். இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இது ஜெயிச்சவங்க. தோத்தவங்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு தடவை தோப்போம், 2வது தடவை தோப்போம், 3வது தடவை தோக்கிறதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு மனசில் என்ன படியும்னா, எப்படி இருந்தாலும் நான் ஜெயிக்க போகிறதில்ல. ஸோ நான் எஃபர்ட் போட்டு என்ன பிரயோஜனம்? எவ்வளோ முயற்சி பண்ணாலும் யாரோ ஒருத்தர் என்னை விட பெட்டராக இருக்கிறாங்க. ஸோ ஒரு குழந்தை 2 குழந்தை அந்த ஜெயிச்சு அந்த ஹாப்பினஸ் வர்றதுக்காக மற்ற 24 23 குழந்தைகளுக்கு என்ன ஆகுது ஒரு கிளாஸில் அப்படின்னு பார்க்கணும். காம்படிஷன் வச்சா அந்த சந்தோஷமும் காம்படிஷனில் வர சந்தோஷமும் அகெயின் சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்குது. பிரெயினை ஸ்கேன் பண்ணையில் ஒரு காம்படிஷனில் ஜெயிச்ச குழந்தை அந்த டோப்பமைன் சந்தோஷமாக இருக்காங்க இல்லைங்களா, அது ரொம்ப கூடிய சீக்கிரம் ஃபேட் ஆகிடுது. இதே கொலாபரேஷன், ஒரு 4-5 பேர்த்து கூட சேர்ந்து நீ ஒரு முயற்சி எடு, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணு, இதை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு கொடுத்தா அதில் வெற்றி பெற்று அந்த சந்தோஷம் வருது, ரொம்ப நேரத்துக்கு நீடிக்குது அப்படின்னு சொல்லி சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆல்சோ ஏதாவது டாஸ்க் கொடுத்து இதில் ரொம்ப இன்னோவேட்டிவாக ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு வாங்க, 10 பேர்த்துக்கு போட்டி, யார் நல்லா கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் அப்படின்னா அந்த அவுட்கம் அப்படிங்கிறது 10 பேர் சேர்ந்து கொண்டு வாங்க ஒரு ஐடியா அப்படிங்கிறத விட ரொம்ப மிக குறைவான ஹை லெவல் திங்கிங் அதெல்லாம் கம்பேர் பண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப சாதாரணமான அவுட்கம்ஸ் கொடுக்குறாங்க குழந்தைங்க. இதே 10 பேர் சேர்ந்து பண்ணையில் அற்புதமான விஷயங்கள், நம்ம யாருமே யோசிச்சு பார்க்காத விடைகள்லாம் ஒரு ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது நம்ம முழுமையாக அவாய்ட் பண்ண முடியாது. வெளி உலகமே இட்ஸ் அ வெரி காம்படிட்டிவ் வேர்ல்டு, அது நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. நிறைய சகோதய காம்படிஷன்ஸ் வெளியே எக்ஸ்டர்னல் இது கூட்டிகிட்டு போவோம். அவங்களுக்கும் எக்ஸ்போஜர் ஆகட்டும், மற்ற குழந்தைகள் கூட கம்பீட் பண்ணி பழகட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த எக்ஸ்போஜர் இருக்குது. பட் நம்ம ஸ்கூலுக்குள்ளே நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு, ஆல் of us are your brothers and sisters. நம்ம ஒரு குடும்பம் மாதிரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனை விட நீ பெட்டராக வரணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. ஸோ அதனால் நம்ம காம்படிஷன்ஸ் ரொம்ப மினிமலாக வச்சுட்டு நிறைய கொலாபரேஷன். இன்றைக்கி கூட நம்ம ஸ்கூலில் இன்டர் ஸ்கூல் மேத் கொலாபரேஷன் கண்டக்ட் பண்ணோம். 5 ஸ்கூல் சைன் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு திருப்பூர் கலெக்டர் லீவ் விட்டதுனால 2-3 ஸ்கூல்ஸ் ஜாயின் பண்ண முடியல. பட் வந்த ஃபியூ ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. இன்டர் ஸ்கூல் மேத் கொலாபரேஷன். ஒவ்வொரு ஸ்கூலும் வந்து ஸ்கூலுக்கும் போட்டி இல்லை, அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரபிந்தோ ஸ்கூலுக்கும் இன்னொரு ஸ்கூலுக்கும் போட்டி இல்லை. பட் அந்த குழந்தைகள்லாம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு டீம்லையும் ஒரு அரபிந்தோ வித்யாலயா ஸ்டூடெண்ட், அப்புறம் மற்ற குழந்தைங்க ஸ்கூல் ஏலேருந்து ஸ்கூல் பிலேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒன்றா ஒரு டீம் போட்டு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்காது. முன்ன பின்ன அந்த குழந்தைங்க பார்த்ததில்ல, பேசிக்கிட்டதில்லை. ஏன்னா எவ்வளோ அழகாக ஒன்றா உட்காந்து சேர்ந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. கொலாபரேஷன், நம்ம எல்லாருமே காம்படிஷன் விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணோம்னா எல்லாத்துக்குமே நல்லது. அண்ட் என்னோட 5வது என் கடைசி கேள்வி, ஏன் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இல்லை, இந்த ஸ்கூல் ஸ்ட்ரிக்டாக இல்லை? எனக்கு இது முழுமையாக இந்த கொஷின் இன்னுமே எனக்கு புரிஞ்சதில்லை. என்ன கேட்குறீங்கன்னு நான் நிறைய பேர் கேட்டுப்பேன். ஸ்ட்ரிக்ட்னா என்ன எதிர்பார்க்குறீங்க? நாங்களாம் சிரிக்கக்கூடாதா? அன்பு பாசம் காட்டக்கூடாதா? நாங்களாம் எங்கள் முகங்கள் எல்லாம் ஒரு டெரர் ஃபேஸோடு இருக்கணுமா? குழந்தைக்கு ஸ்கூலுக்கு வரையிலே பயந்து நடுங்கிட்டு வரணுமா? குழந்தைக்கு ஜாய்ஃபுல்லாக கிளாஸில் இருக்கக்கூடாதா? டீச்சர்ஸ் கூட ஃப்ரீயாக பேசக்கூடாதா? எனக்கு புரியல. இது ஜெயில் கிடையாது, பள்ளிக்கூடம். அதை விட நாங்கள் இது கோவில் அப்படின்னு தான் நிறையா தடவை சொல்லுவோம். நம்ம ஸ்கூல் வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ், பேஷனட், பிரின்சிபல்ட். இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். போன ஆனுவல் டேலையும் நிறையா பேசியிருக்கிறேன். இந்த தடவை நான் அந்த பிரின்சிபல்டுங்கிறது மட்டும் எடுக்கிறேன். ஸ்ட்ரிக்ட்டுக்கும் பிரின்சிபல்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா இதுதான் ரூல்ஸ், ஃபாலோ பண்ணு, எந்த கேள்வியும் கேட்காத, தீஸ் ஆர் த ரூல்ஸ், யூ ஃபாலோ இட். பிரின்சிபல்டுனா என்ன? தவறு எது, சரி எது, இதை நான் புரிஞ்சு யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, பகலோ இரவோ, ஐ வில் ஃபாலோ த ரைட் திங். நம்ம குழந்தைக்கு ஸ்ட்ரிக்டாக நம்ம கொண்டு போக வேண்டியதில் பிரின்சிபல்டாக கொண்டு போகணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரிவார்ட்ஸ், நல்ல பிஹேவியருக்கு ரிவார்ட்ஸ் இருக்குது. குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கான்சிக்வன்சஸ் இருக்குது. உங்கள் குழந்தைகள் கேட்டு பாருங்கள். கிளாஸ் வேல்யூஸ்ன்னு செட் பண்ணி ஒவ்வொரு கிளாஸ் ரூமில் அந்த வேல்யூஸை மீறினா என்ன கான்சிக்வன்ஸ்ன்னு எழுதியிருக்கிறோம். நிறைய இதுவும் ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு சந்தோஷமாக வரணும், டீச்சர் கூட ஓப்பனாக ஃப்ரீயாக பழகணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டுமே அவங்களோட அகடமிக் சக்ஸஸ் மேலே போகும். அதே மாதிரி ஒரு குழந்தையோட அவங்க என்ன கெப்பாசிட்டி அப்படிங்கிறது, இப்போ க்ரோத் மைண்ட் செட், ஃபிக்ஸ் மைண்ட் செட் பற்றி நம்ம குழந்தைங்க நிறைய அற்புதமாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னா என்னோட அப்பாவோட ஜெனட்டிக்ஸ், எங்கள் அம்மா அப்பா படிப்பு, நான் பிறந்த சூழ்நிலை, என்னோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் என்னோட வந்து பிரெயின் கெப்பாசிட்டியை தீர்மானிக்காது. முழுமையாக என்னால் முடியும்னு நான் எஃபர்ட் போட்டேன்னா என்னோட ஐக்யூ இம்ப்ரூவ் ஆகும். என்னால் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறத விட இன்னும் அதிகமாக அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பலாம். தட் இஸ் க்ரோத் மைண்ட் செட். அது நம்புற குழந்தைகளை வந்து ரீசர்ச் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஐக்யூ ஸ்கோர்ஸ், என்னோட முயற்சினால் என்னால் இன்னும் அதிகமாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்பி 6 மாதம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஐக்யூ ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதெல்லாம் யார் சொல்லுவா? டீச்சர்ஸ் சொல்லுவாங்க. அந்த டீச்சர்ஸ்க்கு மேலே நம்பிக்கை வேணும்னா அந்த டீச்சர்ஸ் கூட ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் கனெக்ஷன் இருக்கணும். அதனால் ஸ்ட்ரிக்டாக இருங்க. உங்களை பார்த்தா பயம் இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வைக்காதீங்க. எங்களை பார்த்து பயப்படவே தேவையில்லை. எங்கள் கூட ஆனந்தமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். தப்பு என்னென்னா நாங்கள் கண்டிப்பாக அதை சொல்லுவோம். அதுக்காக தான் நாங்கள் இங்கே எல்லோரும் இருக்கிறோம். பட் குழந்தைங்க வந்து இந்த ஸ்கூலுக்குள்ளே காலையில் வரையில் ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு வர்றதை நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு பார்ப்போம். அதை தயவு செஞ்சு எக்காரணத்துக்கு கூட மாற்ற சொல்லிடாதீங்க. நம்ம அரபிந்தோ வித்யாலயாவில் எஜுகேஷன் இஸ் ஜாய்ஃபுல், ஹோலிஸ்டிக் அண்ட் ஆத்தென்டிக். ஆனந்தமான கல்வி, முழுமையான கல்வி, உண்மையான கல்வி. இதற்கான ஒரு சின்ன ஆதாரம், அதோட என் பேச்சை நிறைவு செய்கிறேன். இந்த லாஸ்ட் 5 டேஸில் நம்ம ஸ்கூலில் பல ஈவெண்ட் நடந்துட்டு இருந்தது. நிறைய சீஃப் கெஸ்ட் வந்தாங்க. மில்லட் எக்ஸ்பர்ட் சீதாலட்சுமி மேம், கவிஞர் நந்தலாலா சார், சித்தயோகி ஆதிநாராயணன்ஜி, மன் சுதாகர் சார், இன்னைக்கு காலையில் ப்ரொஃபஸர் சங்கர் சார் வந்தார். ஐஐடி பாலக்காடுலேருந்து டாக்டர் தினேஷ் வந்தார். எல்லாரும் சொன்னது நம்ம ஸ்கூல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அதுக்கும் மேலே மற்ற ஸ்கூல் கம்பேர் பண்ணையில் நிறைய இங்கே வந்தவங்களாம் 60-70 ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கோன்னு சொன்னாங்க. மற்ற ஸ்கூல் கம்பேர் பண்ணையில் நம்ம ஸ்கூல் குழந்தைங்க கிட்ட நிறைய வித்தியாசங்கள், நிறைய ஆர்வம்,
வித்தியாசமான கேள்விகள், மரியாதையோட ஆனால் ஓப்பனாக என்ன தயக்கமும் இல்லாமல் வந்து பேசுகிறாங்க. அவங்க முகங்களில் ஒரு தேஜஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் நாங்களும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சதுக்கான ரிசல்ட் இதுதான். தொடர்ந்து பண்ணுவோம். இன்னும் நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. நன்றி, வணக்கம்.